குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கே விழுது. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு யோகம் அப்படின்னா என்னென்னா குழந்தை யோகம் தான். ரெட்டை குழந்தைங்க பார்க்கக்கூடிய யோகம்ங்கிறது நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி சனி அங்கே ஒரு ஆண் கிரகமான குரு பார்க்குறாரு. அப்போ ஆண் ஒன்று பெண் ஒன்று, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பட்டு ட்வின்ஸ். அந்த மாதிரியான ட்வின் குழந்தைங்க பிறக்கிறதுக்கான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பிறக்கிற குழந்தை என்ன பண்ணோன்னா, பொதுவாக குழந்தை பிறந்தாலே சந்தோஷங்கிறது நமக்கு இருக்கும். அந்த குழந்தை பிறந்திருக்கேங்கிற சந்தோஷம் இருக்கும். பட் இந்த மாதிரியான அமைப்பில் குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தை பிறந்தது சந்தோஷம், அது பிறக்கும்போது அது வளரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக மாறும். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான நேரத்தில் அந்த குழந்தையும் பிறக்கும். கடவுள் அருளால் குழந்தை பிறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? 5ஆம் இடம்ங்கிறது தெய்வ அனுகிரகம். அப்போ உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிக்கன்னு பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணும் பட்சத்தில் சுமூகமாகவே நல்ல முறையில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது.